இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மனித குலத்தையே அவங்க தலைமை தாங்கி அங்க வழி நடத்தணும். ஒரு புனித தலம் வேற அங்க கட்டணும், ஒரு காபா அவங்க கட்டணும், அதை கிப்லாவா உலகத்துக்கே வைக்கணும். சிறிது காலம் தள்ளி அது மசீவும் அந்த அதுல உட்கார்ந்து ஆட்சி பண்ணும். இதுதான் அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேலுடைய 3 அவங்களுடைய கோரிக்கைகள். அதாவது நிலப்பரப்பு பெருசு, வழிபாட்டு தலம் காபா ஒன்று கட்டணும், 3ஆம் கோயில் கட்டணும், பிளஸ் மசாயா உட்கார வச்சு ஆட்சி செய்ய வைக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா பைபிள்ல முன்னறிவிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் இது கொடுத்தானான்னு கேட்டா ஆமா கொடுத்துருக்கான். ஆனா அது எப்போனா நல்லபடியா நடந்துக்கும் போதுதான். இது பாத்தீங்கன்னா ஆதியாகமம்ல 15ஆம் அத்தியாயத்துல 18ஆவது வசனத்துல அந்த நிலப்பரப்புகளை அல்லாஹ் சொல்றான். சிரியா, லெபனானு, எகிப்துடைய சில பகுதி, சவுதி அரேபியால பாதி, ஈராக்ல ஒரு பகுதி பாதி, துருக்கியில ஒரு பிட்டு, இது எல்லாமே சேர்த்து என்னது